பிரைஸ் தி லார்ட். இந்த காலையிலும் கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆராதிப்போமா நன்றியின் இருதயத்தோடு கூட. எவ்வளோ நல்ல கர்த்தர் பாருங்க. நம்ம போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய காலையை தந்திருக்கிறார். எதுக்கு? நாம் ஜெயம் எடுக்க, வாழ, சுகிக்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், என் சமூகம் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது. என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். ஆமென். நான் அஞ்சிடேன் என்றும் நீர் கூட தங்கினார், என் கிளேசம் யாவும் மாறும் பிரசன்னத்தால். நீரெந்தன் துணையாய் நின்று என் பாதை காட்டிடும், கைவீடா காத்திடும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் இமைப்பொழுதென்னும் கைவிடார் என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடார். வாக்குரைத்த கர்த்தர் என்னை இமைப்பொழுதென்னும் கைவிடார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குரைத்தவர் கைவிடார். அவர் வார்த்தை ஒவ்வொருத்திலையும் ஜீவன் இருக்கு. அது வெறும் தலையில விழாது, அது கண்டிப்பாக வேலை செய்யும். அது வேலை செய்யும். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வாக்கை நான் நம்புகிறேன், அது என் வாழ்க்கையில் நடக்கும், நீர் கைவிட மாட்டீர், என்னை நடத்துவீர், என்னை கரை சேர்ப்பீர். எல்லாம் இருதயத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் வாக்குரைத்தவர். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இன்னைக்கு தடுமாறி போயிருக்கிற, நிலை குறைந்து போயிருக்கிற, நம்பிக்கை இழந்து போயிருக்கிற, ஒருவேளை சில விஷயத்துல சிதைஞ்சு போயிருக்கவன், ஆனால் நீர் உமது வார்த்தைகளில் எங்களை கட்டுவீர், எழுப்புவீர், அலங்கரிப்பீர், திரும்பி நிறுத்துவீர். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன்னு சொல்றீங்களா? இந்த காலையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை இடைக்கட்டி நடத்தும். தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தையில எங்களுக்கு சகாயத்தை கொடுங்க. ஆமென். தேவ மக்களை, இன்னைக்கும் நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி, இந்த நாளின் ஆதாரத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 18 வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 18. நல்ல கவனிங்க, நான் வாசிக்கிறத. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றுகளையும் திறந்து, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி. ஆமென். கடவுளுடைய திட்டத்தை பார்த்தீங்களா? இது கடவுளுடைய எண்ணத்தை காமிக்குது. கடவுளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் முடியாது, நடக்காது, வாய்ப்பே இல்லைன்றத அவர் செய்கிறார். நமக்காக செய்கிறார், உங்களுக்காக செய்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதுதான் இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு சாரம்சமே. வார்த்தை கவனிங்க. உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும். மேடுகள்
எப்படி ஆறுகள் கொண்டு வர முடியும்? அது தாழ்வாக இருக்கணும், அப்போ தான் ஓடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் மேடுகளில் ஆறுகளை கொண்டு வரேன். சில நேரம் அதிசயமாக தான் இருக்குது. அவர் செய்கிறவர், செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் பல பகுதிகள் இருக்குது, அழகான பட்டணங்கள். அதில் சிக்கிம் மாநிலம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மேடுகள்லேருந்து வருது தண்ணி, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு நதி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது எங்கன்னா மலை மேலேருந்து வருது. இன்னொரு பெரிய அதிசயம், உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும், அங்கே ஒரு பல ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் அங்கே ஒரு சங்கு லேக்குன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய லேக், அது ஏரி, அந்த உயர்ந்த மேடில் அது இருக்கு. பாருங்க, இதெல்லாம் யார் உண்டு பண்ணது? கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்வார். பள்ளத்தாக்கில் நடுவில் ஊற்றுகளை கொண்டு வர்றாரு. அப்புறம் பாருங்க, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம். வனாந்தரத்தில் எங்கெங்க தண்ணீர் கிடைக்கும்? தண்ணீர் தடாகம் அப்படின்னா என்ன? அது ஒரு பெரிய குட்டி ஒரு ஏரி போல அது உண்டு பண்றாரு. எப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. அப்புறம் பாருங்க, வறண்ட பூமியை நீர்க்கேணி. வறண்ட பூமியில ஒன்றும் வளையாது, வாழவே முடியாது. அங்க நீர்க்கேணி அப்படின்னா கிணறுகள். நான் வறண்ட பூமியில நான் கிணறுகளை கொண்டு வரேன். ஒருவேளை இந்த பூமியில தண்ணியே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி இருக்கலாம், ரிசர்ச் பண்ணி இல்லாம இருக்கு. ஆனா நீ என்ன நம்பு, நான் கொண்டு வரேன்றார். இந்த வசனத்துல 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். முதல் காரியம், இந்த வசனம் எதை மையப்படுத்துதுன்னா, காட்ஸ் ப்ரொவிஷன் இன் டிசோலேட் பிளேஸ். அதாவது வாய்ப்பே இல்லை, முடியாது, நடக்காது, சாத்தியம் இல்லை அப்படின்ற இடத்துல கர்த்தர் ப்ரொவைட் பண்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில நன்மைகள், சில ஆதாரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, சுகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொண்டு வருகிறவர். நீங்க நம்புங்க, நம்புனா போதும். faith can bring unexpected blessings. நீங்க நம்புனீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, எதிர்பார்க்க முடியாத நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பது உண்மை. அப்போ முதல் காரியம், காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் டிசோலேட் பிளேஸ். அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல எப்படிங்க வரும்? சாத்தியமே இல்லையே. அதனால தானே அதுக்கு பேர் வனாந்தரம், அதுக்கு தானே அதுக்கு பேர் அவாந்தர வேலை. ஆனால் கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? ரெண்டாவது, இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெனியூவல். அதாவது வாழ்க்கை எப்படி இன்னைக்கு இருக்குன்றது அநேகருடைய வாழ்க்கையில் அது பெரிய பயமாகவும் கலக்கமாகவும் இருக்குது. சில விஷயம் அப்படி மாறாமல், அதாவது இப்படி சொல்லுவாங்க பாருங்க, தேஞ்சிக்கிட்டே போகுது. இருக்கிற நிலைமை ஒவ்வொரு நாளும் மாறி மாறி தேஞ்சிட்டு போகுது. அதாவது நல்லா வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன நம்புனா நான் என்ன பண்ணுவேன்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெனியூவல். நான் மாற்றுவேன், அதை புதிதாக்குவேன்றார். உன் வாழ்க்கையை புதிதாக்குவேன்றார். அதுதான் அந்த வசனத்தில் இருக்கிறது. God can turn desert into the pools of water. வனாந்தரத்தை அநேக குட்டி குட்டி குளங்களாக, ஏரிகளாக கர்த்தரால் மாற்ற முடியும். நம்புறீங்களா? திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருஷம் என் வாழ்க்கை மாறல, இப்போ எப்படி மாறும்? இல்லை, இயேசுவை நம்பு, இந்த வார்த்தையை நம்பு. இன்னைக்கு காலையில் தலையெழுத்தே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையில பிசகாதவர். அப்படி கொஞ்சம் மலிப்பிட்டு அதை பாலிஸ்டா விட்டு இல்லை, சொன்னதுன்னா சொன்னது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். நம்புறீங்களா? மூன்றாவது,
இந்த வசனம் எதை மையப்படுத்துதுன்னா ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஆவிக்குரிய ஒரு நிறைவு, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நிறைவு. நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா உங்கள் உள்ளம் எப்படி, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு வெற்றி இல்லாமல், ஒரு சுகம் இல்லாமல், ஒரு நீடிய ஆயுள் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, இதுனா இல்லாமல் இந்த தரித்திரத்தில் அப்படியே ஒரு பாலைவனம், ஒரு மகா பெரிய அவாந்தர வெளி போல இருக்கு. இது எப்படியோ அதே போல நம்மளோட ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படிதான் இருக்கு. ஒரு நல்ல வார்த்தை கேட்க முடியல, என்னால் ஜெபம் பண்ணவே வாயை திறக்க முடியல. எனக்காக யாரும் ஜெபம் பண்ணுறாங்கன்னா இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி சரீரத்திற்கான நமக்கு என்னென்ன தேவைகளோ அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பேர் அப்படியே காஞ்சி வாடி போய் துக்கித்து இது ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ஆவிக்குரிய புத்துணர்வை கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தடுமாறி போயிருக்கலாம், அவனை பலப்படுத்துறாரு, சகாயப்படுத்துறாரு, உறுதிப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம செய்வோமா? இன்னைக்கு அவரை நம்புங்க. தயவுசெய்து இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன், ஜெபம் பண்ணுவேன், நான் வேதத்தை எடுத்து வாசிப்பேன், நான் ஐக்கியம் வச்சிருப்பேன். யாரோடு கூட? இந்த கர்த்தரோடு கூட, இந்த மீட்பரோடு கூட. சபையில் ஐக்கியம். சில பேர் பாருங்கள், இந்த ஐக்கியத்தை விடுறது தான் பிரச்சனை. இன்னைக்கு தயவுசெய்து தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அப்படியே தேன் வந்து பாயிறத போல இருக்கலாம். உண்மையிலே தேனுக்கு மேலே இன்பமானவர் இயேசு. தேவனை வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஒரு நொடியில் அவங்க வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறீர். அநேக சாட்சிகள் எழும்பட்டும். இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தை கேட்டு, ஐயோ இது என்னை பற்றி தான் பேசுது, நான் தான் வனாந்தரமாக கிடக்கிறேன், நான் தான் எப்படி கிடக்கிறேன், பள்ளத்தாக்கு போல கிடக்கிறேன், நான் தான் அவாந்தர வெளியாக கிடக்கிறேன், நான் தான் வனாந்தரமாக இருக்கிறேன், வறண்டு போன பூமி போல இருக்கிறேன். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? ஆறுகளை கொண்டு வருவேன், உன் நடுவில் ஊற்றுக்களை கொண்டு வருவேன், நீர்க்கேணிகளை கொண்டு வருவேன், தண்ணீர் தடாகத்தை கொண்டு வருவேன். இது எல்லாம் எதை குறிக்குது? கடவுளுடைய ஆசீர்வாதம், இரக்கம், தயவு, காருண்யம். ஆமென். கர்த்தர் செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.